மத்தியானம் என்னத்த சமைக்கிறது அதான் பெரும் பாடா இருக்கு. தினமும் அந்த காய் செய்யறதா இந்த காய் செய்யறதான்ட்டு யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு காய் பிடிக்குது. என்ற புருஷனுக்கு உருளைக்கிழங்கு செட் ஆக மாட்டேங்குது, வாய்வு தலைன்னு சாப்பிட மாட்டேங்கிறாரு. ஆனா என் பிள்ளைக்கு உருளைக்கிழங்கு பிடிக்குது. ஒரு வெண்டைக்காய் சாம்பார் வச்சா சாப்பிட மாட்டாரு. ஆனா என் பிள்ளைக்கு வெண்டைக்காய் சாம்பார்னா ரொம்ப பிடிக்கும். ஐயோடா முருகா, என்னத்த சமைக்கிறது ஏது சமைக்கிறதுன்னு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. வெண்டைக்காய் சாம்பார் வச்சு இந்த பீன்ஸ் இருக்குல்ல அதை செஞ்சு வச்சிருவோம். மாவன் பரத்து காலேஜ் விட்டு வந்தோடனே அவனுக்கு உருளைக்கிழங்கு வச்சு போட்டு தருவோம். முத டீயை போட்டு குடிப்போம், தலையை வேற வலிக்குது நமக்கு. புஷ்பா, என்னையா என்னையா வீட்டுக்கு வந்துட்டா? என்னாச்சு முகத்தை இப்படி சோகமா வச்சிருக்க? அம்மா. என்னையாச்சு? உங்க அம்மாக்கு என்னாச்சு? அம்மா முன்னால சாப்பிடாம இருக்காங்களாம். இதுதானாக்கா? எங்க அம்மா முன்னால சாப்பிடாம இருக்காங்க. பிரச்சனை இருக்கு வீட்டுல. அப்பா இப்பதான் போன் பண்ணி சொன்னாரு. உங்க அம்மா 3 நாள் சாப்பிடாம இருந்தாலும் நல்லா கல்லு உண்டையாட்டம் நல்லா தான் இருப்பாங்க. இப்ப எதுக்கு நீ வருத்தப்பட்டு இருக்க? போய் கடை வேலையை பாருப்போ. அப்பா போன் பண்ணி வருத்தப்பட்டு சொன்னாரு, உடனே வாடா அப்படின்னாரு. உடனே வாடானா? உங்க அம்மா சாப்பிடாம இருந்தாங்களே, முன்னாடியே சொல்லிருக்கணுமா இல்லையா? 3 நாளுக்கு அப்புறம் இப்போ வந்து சொல்றாரு. நீ இப்படி தர்க்கம் பண்ணிட்டு இருக்க. ஆடி போய் அம்மா போய் பாத்துட்டு வந்துருவோம். அம்மா அப்பாக்குள்ள ஏதோ பிரச்சனையா இருக்கும், அதுக்காக தான் அம்மா சாப்பிடாம இருந்திருக்காங்க. அவங்க புருஷன் முன்னாடிக்குள்ள ஏதோ பிரச்சனை வந்திருக்கும், அதுக்காக நீ என்னத்தை போய் விளக்கி வைக்கிறியாக்கும்? அப்பா போன் பண்ணி வாடான்னு கூப்பிடுறாரு. இப்ப போறது இல்லையா? என்ன இதுன்னு கேக்குறது இல்லையா? வந்து தொலைகிறது. தலைவரை வலிக்குதுன்னு டீ போலான்னு பார்த்தேன். இப்ப வந்து நோய் நோய்னு உங்க அம்மா பாக்கலான்னு கூப்பிடுற. செத்த ஹால்ல போய் உட்காரு, நான் அந்த டீயை போட்டு குடிச்சிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், டீ குடிக்கிறதுல அப்புறம் பாத்துக்கலாம். வா முத கிளம்பலாம். தலைய ரொம்ப வலிக்குதியா? டீயை குடிச்சிட்டாவது வரையா? டீ வேணுமா வேண்டாமா? எனக்கெல்லாம் வேண்டாம், எங்க அம்மா போய் நான் பாக்கணும். ஆமா, அப்படியே சின்ன பிள்ளை பாரு, அம்மா பாக்கணும் ஆட்டுக்குடி பாக்கணும் அழுதுட்டு இருக்க நீ. பின்னாடி உனக்கு என்னதுன்னே? உன்னையே கையோட கூட்டிட்டு போலாம் நீங்க வந்தேன் பாத்தியா? அதான் நான் செஞ்ச தப்பு. அப்படியே கடையில இருந்தே அம்மா வீட்டுக்கு போயிருக்கணும் நானு. வந்து தொலைற இரு, போற வழியாவது டீ வாங்கி கொடு. வாடி வாங்கி தரேன். போயா வரேன். அட என்ன பிரச்சனையா இருக்கும்? மாமியார் 3 நாள் உண்ணாவிரதம் இருக்கா? அது 3 வேளைக்கு தட்டு ஃபுல்லா சோற சாப்பிடும். இது என்னத்த இப்ப உண்ணாவிரதம் இருக்கு? இப்ப விரதம் வந்து என்னத்த பண்ண போகுது? என்ன சொல்லுங்க, நாங்களே விரதம் இருக்க மாட்டேங்கிறோம். இப்ப 3 நாளைக்கு என்ன விரதமா இருக்கும்? சஷ்டி விரதம் அதுவும் போயிருச்சு. ஓஹோ, இப்ப தைப்பூசம் வருதுல, அதுக்காக மாமியார் விரதம் இருக்காங்களோ? இருக்கலாம் இருக்கலாம். புஷ்பா, என்னடி பண்ற? வா போலாம். அழுவாதையா, வரையா இரியா. சுவாதி கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்கணும். அடுத்து எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சு எல்லாத்தையும் கூப்பிடணும். என்ன பண்ணலாம்? ஐயோ, இந்த வயசுல நமக்கு இதெல்லாம் யோசிச்சு ஒரு மாதிரியா இருக்கு. அந்த காலத்துல 5-6 பிள்ளைங்க பேத்துட்டு ஈஸியா கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனா இப்ப ஒத்த கல்யாணம் பண்றதுக்கு இப்ப யோசிக்க வேண்டியதா இருக்கு. சுதா. சொல்லுங்க. என்னங்க? அப்பா இப்பதான் போன் பண்ணாரு, அம்மா 3 நாளா சாப்பிடாம இருக்காங்களாம். அச்சோ, அத்தைக்கு என்னங்க ஆச்சு? சாப்பிடாம இருக்காங்க? இது உடம்பு சரியில்லையா அத்தைக்கு? இப்ப வேற பனி ரொம்ப பெய்யுது, தொண்டை எது கட்டிக்கிச்சோ அவங்களுக்கு? என்னன்னு தெரியல. அப்பா இப்ப போன் பண்ணி வாப்பா வீட்டுக்கு அப்படிங்கிறாரு. என்னவா இருக்கும் தெரியலையே. நம்ம நேர்ல போறோம்ல, என்ன அதுன்னு போய் பாக்கலாம் வா. சரிங்க. அத்தை பாவம் ஒத்தையா வீட்டு வேலையை பார்த்துட்டு தோட்டத்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. நான் தொண்டை கட்டியிருக்கோம், அதனால சாப்பாடு இறங்காம இருந்திருக்கலாம். எதுக்கு அந்த வேலையெல்லாம் போய்கிட்டு? நான் அப்பவே சொன்னேன் வேலைக்கெல்லாம் போகாதீங்க, வீட்லயே இருங்கன்னு. அப்ப வீட்டுக்கு ஆகிற செலவை காசு கொடுத்துலாம், என்ன இதுன்னு எல்லாம் பாத்துக்கலாம்னு சொன்னேன். பேச்சை கேட்டாங்களா அவங்க? இப்ப யாரு கஷ்டப்படுறது? 3 நாளா சாப்பிடாம இருந்தா அவங்க உடம்புக்கு என்ன ஆகுங்க? கொண்டு அவங்களுக்கு சுகர் வேற இருக்கு. அச்சோ கடவுளே. எதுக்கு இப்படி புலம்பிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அங்க வீட்டுக்கு போலாம். சரிங்க. சேத்த நான் உருவேன். டிவி எதுக்கு மறைச்சிட்டு இருக்க நீ? உனக்குதான் உள்ளார சமைக்கிற வேலை இருக்குல்ல, அந்த வேலை போய் பார்க்க வேண்டியதானே? நானே இப்பதான் கார்ட்டூன் சேனல் பார்த்துட்டு இருக்கேன். எதுக்கு இப்படி பண்ற? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், எங்க அம்மா போய் பார்க்கணும், போயிட்டு வரேன். அதுக்கு சொல்றதுக்காக தான் உங்ககிட்ட வந்தேன். இப்ப எதுக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போனோம்? இப்ப லீவுக்கு பிள்ளைங்க கூட்டிட்டு போயிட்டு வந்தீல, மறுபடியும் எதுக்கு போற? மாமியார் கிட்ட எந்த உண்மையும் சொல்லக்கூடாது, சொன்னா இலக்காரமா நம்மளதான் பேசும். அதனால அம்மா 3 நாளா சாப்பிடாம இருக்கிறது எதையும் சொல்லிடாத. என்னத்தடி யோசிச்சுட்டே இருக்க? எங்க அம்மாவை பார்க்கணும்னு தோணுது, போய் பார்த்துட்டு வரேங்கிறேன். போயிட்டு சாயந்தரம் வரப்போறேன். கிச்சன்ல வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். இந்த பாத்திரங்களோட வேலை மட்டும்தான் இருக்கு, அதை சேர்த்து நீங்க பாத்துருங்க. அது பாத்திரங்களோட வேலையா? அதெல்லாம் என்னால முடியாதுமா. பாத்திரம்லாம் கழுவிட்டு வீடெல்லாம் கூட்டி விட்டு துவைச்ச துணியை மடிச்சு வச்சுட்டு நீ உங்க ஆத்தா பார்க்க போ. யார் வேணாம்னு சொன்னது? சொல்ற இம்முட்டு வேலையை செஞ்சுட்டு போனா சாயந்தரம் ஆயிரும். அதுக்கப்புறம் பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வந்துருங்க. அதுக்கப்புறம் நான் எப்ப போறது? இன்னைக்கே வந்துறேங்கிறேன். நான் என்ன 4 நாளைக்கு தங்க போறேன்? எனக்காக சேர்த்து இந்த வேலையெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? ஏன் டியூட்டி தான் இல்லைன்னு சொல்லல, உங்க டியூட்டி எப்பலாம் உங்களுக்காக நான் எந்த வேலையும் பார்த்தது இல்லையா? அதனால இப்ப என்னமோ கைய வலிக்குது, எனக்கு கலந்து கையை இழுன்னு இழுத்து வலிக்குது. நானே ஹாஸ்பிட்டல்ல ஊசி போட்டு விடலான்னு பார்த்தேன். நீ என்ன விளக்க சொல்ற, மத்த வேலையெல்லாம் செய்ய சொல்ற? என்னால முடியாதுதா. முடியாதுல, அப்படியே போட்டு வைங்க. ஆஸ்பத்திரிக்கு போறீங்களே, போயிட்டு ஊசி போட்டு வந்து அதுக்கப்புறம் விளக்கிடுங்க. என்ன சரிங்களா? அந்த கிளம்பி போயிட்டு வந்துறேன். ஆஸ்பத்திரியில போய் ஊசியை போட்டு எல்லா வேலையும் நான் செய்யணுமா? அமலா, இப்ப என்ன உங்களுக்கு? கிளம்புற நேரத்துல நோய் நோய்ங்கிறீங்க, இங்க போக விடாம தடுக்கிறீங்க. என்னடி எய்த்து பேசுற? என்ன எய்த்து பேசுற? வீட்டுல உள்ள வேலையை பார்த்துட்டு உங்க ஆத்தா பார்க்க போன்னு சொன்னா என்ன தப்பாயிடுச்சாதே? அந்த வேலையில பார்த்தா லேட்டா இருந்தா சொல்றேன். உனக்கு 30 வயசு இருந்தாலும் எனக்கு 60 வயசு. 60 வயசுல எல்லாமே நான் பார்க்க முடியுமா? சொல்லுடி. ஆத்தாடி ஆத்தா, நீங்க ஒரு வேலையும் பார்க்க வேணாம். நீங்க உட்காந்து ஆணு வாய பழக்க டிவியை பார்த்துட்டு இருங்க. நான் வந்து எல்லா வேலையும் செஞ்சுக்கிறேன். என்ன சரியா? இப்ப நான் கிளம்பட்டுமா?
என்ற பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி சொன்னியா? உங்க பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் போறேன். போதுமா? இதுக்கு மேல எதுவும் விளக்கம் கொடுக்கணுமா? இல்ல வேற எதுவும் கொஸ்டின் கேட்க வேண்டியது இருக்கா என்கிட்ட? மாமனாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், அவரு சரிமா போயிட்டு வான்னு சொல்லிட்டாரு. அடுத்து யார்கிட்ட சொல்லணும்? இந்த நக்கல் நாயடிக்கு மட்டும் குறைச்சல் இல்லடி. இப்படி ஒரு மாமியார் வாச்சிருக்கு எனக்கு. அவங்க அம்மா பார்க்க போறேங்கிற என்ன விஷயம் தெரியல. அவங்க அம்மா பார்க்க போற என்கிட்ட எதுவும் சொல்லாமையே போற. என்ன விஷயம் ஏதாச்சுன்னு தெரியல. இப்படி திருப்பி ஓடுறா. திரும்பி வீட்டுக்கு வருவாள, அப்புறம் கேட்டுக்கலாம் என்ன ஏதுன்னு. பாத்திரம் மட்டை வளர்க்கறது எல்லாம் நான் ஏன் பார்க்கணும்? இவளே வந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டோம். எவ்வளவோ நான் எடுத்து சொல்லியும் எதுவும் நீ சாப்பிட மாட்டேங்கிற பாத்தியா? லட்சுமி இப்படி பண்ற? அப்படிதான் பண்ணுவேன். இனிமே அப்படிதான் இருப்பேன். எதுக்கு என்ன கேள்வி கேக்குறீங்க? அப்புறம் உன்னை கேட்காம நீ சாப்பிடாம இருக்க? பசங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், அம்மா இப்படி பண்ணிட்டு இருக்கா, என்ன இதுன்னு வந்து கேளுங்கப்பா அப்படின்ட்டு. யார்கிட்ட வேணா சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க. யார் வந்து எதுவும் சொன்னாலும் நான் சாப்பிட போறது இல்ல. இப்படியே தான் இருப்பேன். ஆமா, இப்படியே இருந்து நீ பண்றது எதுவுமே சரியில்லை. சாப்பிடாம இருக்க. ஆனா என்ன நினைச்சு பாத்தியா? நீ சாப்பிடாம உடம்பு சரியாம போச்சுன்னா அப்புறம் என்ன யார் பாத்துக்கிறது? அவங்க பாசம் மருமக சின்னவ இருக்கால, அவன் எல்லாத்தையும் உங்களை பாத்துக்குவா. இது ஒரு சாக்கு போக சொல்லிட்ட. இப்ப எதுக்கு இங்க வந்து கத்திட்டு இருக்கீங்க? உங்க இடத்துல போய் நீங்க படுக்க வேண்டியதானே? உங்க இடத்துல படுத்து நான் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னா இங்க வந்திருக்கேன். இங்கே வந்து நோய் நோய்னு பேசிட்டே இருக்கீங்க. பேசாம போய் இனிமே படுங்க போங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோடனே தூங்குவீங்க. போய் நல்லா குட்டி தூக்கம் போடுங்க போங்க. நீ இப்படி இருக்கிறப்ப எனக்கு எப்படி தூக்கம் வரும்? அப்படியே நடிப்பீங்க. நான் இருக்கும்போது எப்படி தூக்கம் வரும்னு. லட்சுமி இப்படி பேசுற? மேல பாசமும் அக்கறையும் கிடையாது எனக்கு. என் மேல உங்களுக்கு ரொம்ப பெரிய பாசம் பாருங்க. அம்மா வாப்பா மாணிக்கம். ஆமா புஷ்பா. என்னாச்சு அவங்களுக்கு? சாப்பிட மாட்டேங்கிறாங்க. என்னத்தம்மா சொல்றது? கேட்கல உங்க அத்தை கிட்ட. என்கிட்ட சரியா பேச கூட மாட்டேங்கிறா. உன்னால சாப்பிடவும் இல்ல. உன்னால அம்மா சாப்பிடாம இருக்காங்க. என்கிட்ட நீங்க போன் பண்ணி சொல்லவே இல்ல. என்னத்தப்பா சொல்றது? ஒரு நாள் இல்லாட்டி அடுத்த நாளாவது சாப்பிடுவான்னு பார்த்தேன். அப்பையும் காணா. அடுத்த நாள் சாப்பிடுறது இல்ல. தொடர்ந்து 3 நாளா சாப்பிடாம இருந்தா உங்க அம்மா உடம்பு என்ன ஆகுறது? சாப்பிட்டு மாத்திரை வேற போடணும். சாப்பாடு இல்லாம மாத்திரையும் போடாம இருந்தா அவ உடம்புக்கு என்ன ஆகுறது? எவ்வளவோ எடுத்து சொல்லி பாத்துறேன். உங்க அம்மா கேட்கவே மாட்டேங்கிறா. நீயாவது எடுத்து சொல்லு. எடுத்து சொல்லி அவளுக்கு புரிய வை. அப்பயாவது அவ சாப்பிடலான்னு பாப்போம். ஏமா இப்படி இருக்கீங்க? ஏன் என்னாச்சு? என்ன பொணக்கு உங்களுக்கு? யாரு மேல எந்த பொணக்கு இல்லப்பா எனக்கு. யாரும் எனக்கு வேண்டாம். நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன். ஏத்தா ஏன் இப்படி பேசுறீங்க? நாங்களா இல்லையா உங்களுக்கு? நீங்க உண்டு உங்க வேலை உண்டுங்கிறீங்க. ஏங்க சித்த நவருங்க. அப்படின்னா உங்களுக்கு பொணக்காயிருச்சு. ஏன் மாமா உங்களுக்கு கூட விஷயம் தெரியாமையா இருக்கும்? விஷயம் நடந்திருக்கு. எதை என்கிட்ட சொல்லாம இருக்கீங்க? உங்ககிட்ட தான் எல்லாத்தையும் மறைக்கிறீங்களா? இல்ல உங்க சின்ன பசங்க கிட்டே மறைக்கிறீங்களா? ஏமா இப்படி பேசல? யாருக்கிட்டையும் சொல்லல. பேசாம இருக்காமா. என்ன ஆச்சுன்னு எல்லாருக்கும் போன் பண்ணி வர சொன்னீங்க. பாத்தீங்களா? நான் வந்து தப்பா போச்சு போல இருக்கு. அதனால இப்படிலாம் சொல்றாங்க. அடியே என்னடி இது? எல்லாரும் இப்படி சோகமா இருக்காங்க. கொஞ்சம் பேசாம அமைதியாரு. அப்ப எதுக்கு நம்ம வந்திருக்கோம்? இதனால இப்படி ஆச்சுன்னு விசாரிக்க தானே வந்திருக்கோம். ஏங்க உள்ளதா உள்ளபடி நம்ம கிட்ட சொல்லணும்ல. நம்ம கிட்ட சொல்லாம மறைச்சா நம்ம என்ன பண்ண முடியும்? அப்புறம் நம்மளுக்கு போன் பண்ணி வர சொல்லிருக்காங்க. உங்க ஆத்த சாப்பிட முடியல என்னன்னு கேளுன்ட்டு என்ன விஷயம்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்க அம்மா கிட்ட பேச முடியும். அதை தவிர்த்து உங்க அம்மா கிட்ட என்னன்னு சொல்லி பேசுறது, இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறது. மாடி புஷ்பா, நீ சொத்தை பிரிக்கிற விஷயமா பேசிட்டு இருந்தோம்ல. ஆமா, இந்த விஷயமா தான் உங்க அத்தை பொணக்குல இருக்கா. ஓஹோ, இந்த மச்சி விட என் பேருக்கு எழுதி கொடுக்கணும்னு சொன்னதால அத்தை கோவத்துல இருக்காங்களோ? அதான் சாப்பிட மாட்டேங்கிறாங்களோ? புஷ்பா வேண்டாம், அமைதியாரு. அப்புறம் எப்படி என்ன ஏதுன்னு விஷயம் தெரியும்? செவனேன்னு வாயை மூடிட்டுது. சரியா? நான் பாத்துறேன் எல்லாத்தையும். வந்தது வராததுமா ஏன் கேட்கற எது கேட்கறேன்னு கேட்டுட்டு இருக்க. நீங்க சொல்லுங்க மாமா. விஷயமா உங்க அத்தை கிட்ட எதுவும் கலந்துக்காம அவங்களுக்கு கம்மியா சொல்லிருக்கேனா? அதையே சின்ன மவனுக்கு சின்னவங்களுக்கு சொத்து பத்தி நிறையானு சொல்லிருக்கேனா? அதுக்காக தான் உங்க அத்தைக்காரி என்கிட்ட கோவப்பட்டு பேசுறா. மூத்த பிள்ளைக்கு எதுவும் செய்யாம சின்ன பிள்ளைக்கு செய்றீங்களே, எதுவும் சொல்லாம செய்றீங்களா? நிம்புட்டு கோவம் அவளுக்கு. அத்தை எங்க மேல உங்களுக்கு இம்புட்டு பாசம் இருக்காத உங்களுக்கு? சொல்லுங்க. ஒரு 6-7 மாசம் தான் நம்ம வீட்டுல வந்து தங்கிருப்பீங்க. பையன் உங்களை நல்லா தான் பாத்துட்டேன் நானு. இப்பல இருந்து இப்ப வரைக்கும் மனசுல உங்களை சொந்த அம்மாவா தான் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த மனுஷன் வீட்டுக்கு வந்து எங்க அம்மா சாப்பிடாம இருக்காங்கன்னு புலம்புனப்ப கூட கையும் உள்ள காலும் உள்ளத்த அச்சச்சோ என் அத்தைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு எனக்கு எம்பிட்டு வருத்தம் ஆயிடுச்சு. இந்த சமயத்துல தலைவலி வேற எனக்கு. காப்பி கூட குடிக்க வேணாம், பரவாயில்ல போய் வாங்க அத்தையை போய் பாத்துட்டு வருவோம் தான் சொன்னேன். பாவி மனுஷி எப்படிலாம் பொய் சொல்றா பாரு. உங்க அம்மாக்கு எதுவா இருந்தா முத டீ குடிச்சுதான் வருவேன்னு சொன்னவ வந்து அம்மாக்கு முன்னாடி பில்டப் போட்டுட்டு இருக்கா. என் பொண்டாட்டிக்கா நடிக்க தெரியாது? ஊர் உலகத்துல இல்லாத நடிப்பை சேர்ந்து ஒட்டுமொத்தமா நடிப்பாவ. இப்ப என்ன உங்களுக்கு? மாமா அத்தை சொன்ன மாதிரி எங்களுக்குரிய பங்க எழுதி கொடுங்க மாமா. அப்பதான் அத்தைக்கு மனசு ஆறும் போல இருக்கு. அப்பதான் சாப்பிடுவாங்க. அது வரைக்கும் சாப்பிடாம தான் இருப்பாங்க. சீக்கிரம் இந்த வேலையெல்லாம் செய்யுங்க மாமா. போங்க. நான் சொல்ல வரது கேளுமா. என்னது? அப்ப தங்கச்சிக்கு யோ கூறு கேட்ட வாயா. வாய முடிட்டு சவனியா இருக்க மாட்டியா? தங்கச்சி தொங்கச்சிங்கிற. என் தம்பிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். என் தங்கச்சிக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். உங்களாம் வராமையா போயிருப்பாங்க. மாமா என் பாசத்துக்கு நாத்தனார் ஓப்படியார் வந்து அத்தையை பார்த்தாங்களா? இன்னும் வரலமா. விஷயம் சொல்லி அமைச்சிருக்கேன். வர டைம் தான் வந்துருவாங்க. எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் என்ன எது பிரிச்சுக்கலான்னு பாத்துட்டு மத்த விஷயம் அப்புறம் பேசிக்க வேண்டியதான். அட மாமா அத்தை இம்புட்டு குழப்பமா இருக்காங்க. மூத்தவங்களுக்கு தான் கூட கொடுக்கணும்ட்டு நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? ஏங்க உங்க அத்தை இப்படி சாப்பிடாம இருக்கிறது எனக்கு மனசு ஆறவே இல்லைங்க. இப்படியே உங்க அம்மா சாப்பிடாம இருந்தாங்க, நானும் அதே மாதிரி உண்ணாவிரதம் இருக்க போறேன். ஆமா கொஞ்சம் என்கிட்ட வரியா, உங்ககிட்ட பேசணும். அப்படி என்னத்த என்கிட்ட பேச போறீங்க? அத்தையே கீழே மேல உளுந்து கிடக்குறாங்க.
என்னது உடுந்து கிடக்குறாளா? என்னம்மா பேசிட்டு இருக்க? எந்திரிச்சு நிக்க முடியாம கூட சத்து இல்லாம இருக்காங்களே, அதான் இப்படி மாத்தி சொல்லிட்டேன். மேடம் கொஞ்சம் தனியா வாங்க, உங்ககிட்ட பேசணும். என்னத்தையா பேசணும்? வாங்க மேடம் சொல்றேன். ஏங்க என்ன லட்சுமி? நீங்க இப்படி மூச்சு கட்டிலாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் சொல்ல சொன்னேனா பெரியவனுக்கு பங்கு கூட கொடுக்கணும்ட்டு? நீ தானே அன்னைக்கு சொன்ன என் பெரிய பிள்ளைக்கும் சின்னவ மாதிரி சொத்து பத்து கூட கொடுக்குறேன்ட்டு. இப்ப என்ன இப்படி பேசிட்டு இருக்க? அது உங்ககிட்ட தான் சொல்றேன் நானு. போய் அவ முன்னாடி சொல்றீங்க? அவ்வளவுதான், அவ தாம் தூம்னு குடிப்பா. மாமியாரும் மாமனார் இப்ப எல்லாம் சொல்றாங்களே, இப்பதான் நமக்குரிய பங்கு கூட கொடுக்க போறாங்கன்னு நினைப்பா. ஏன் தாத்தா இப்படி பண்றீங்க? இங்க பாரு லட்சுமி, தான் நீ இப்படி பேசினதா நானும் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நீ வர வர முன்ன ஒண்ணு பின்ன ஒண்ணுன்னு பேசிட்டு இருக்க. அதுக்கு நான் பழிகடா ஆக்க முடியுமா? அத்த ஏன் நம்ம குடும்பத்துல இப்பெல்லாம் நடக்கணும்? நல்லா இந்த குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை வரணும்? பெருசா பேச வந்துட்டா என்கிட்ட அத்தை நொத்தன்ட்டு. அக்காவும் மாமாவும் வெளியே நின்று பேசிட்டு இருக்காங்க. வரும்போதுதான் பார்த்தேன். என்ன மாமாச்சு அத்தைக்கு? என்னத்தம்மா சொல்றது? எதுவும் சொல்லல, அவகிட்டே கேட்டுக்கோ. அத்தைதான் என்னை பார்த்தாலே மூஞ்சி திருப்பிக்கிறாங்களே, அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? அதை நீ அவகிட்ட தாமா கேட்கணும். என்னதான் உங்க அத்தைக்கு நல்லது பண்ணாலும் எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா உங்க அத்தை வர வர இப்படிதான் நடந்துக்கிறா. வயசாயிச்ச தவிர கொஞ்சம் கூட கூறுவார் தெரிய மாட்டேங்குது. எப்படி உனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. சரி விடுங்க மாமா. அத்தை என் மேல கோவப்பட்டா நானும் சரி சரின்னு போவேனா? உங்க ஏதோ கோவத்துல என்னை பார்த்தோன்னு திரும்பிக்கிட்டாங்க. நான் எதுவும் பெருசா நினைக்கலையே. 20 வருஷமா நீயே சின்னமாவனு நல்லா பாத்துக்கிட்டீங்க எங்க 2 பேர்த்தையும். அதான் உங்க அத்தைக்கு புரிய மாட்டேங்குது. அடி சுதா, உன்னை சொல்ற கேட்டுக்கோ. யார்கிட்டயும் ரொம்ப பாசம் வச்சிடாதம்மா. நான் செஞ்ச பெரிய தப்பாயிருச்சு. இப்ப எதுக்கு இப்படி விலைக்கு கூட்டிட்டு இருக்கீங்க நீங்க? உன்கிட்டதான் எதுவும் பேச முடியலையே. என்கிட்ட பொணக்கல இருக்க. இப்ப மருமகிட்டயாவது சொல்லணுமா இல்லையா? மனசுல ஆதங்கத்தை மருமகிட்டையும் சொன்னாதான் என் மனசு பாரம் குறையும். நானும் இதே மாதிரிதான் மூலையில உட்காந்து அழுதுட்டு இருக்க வேண்டியதான். நீங்க தான் அழுகுறதாக்கோ, அடுத்தவங்க அழுக வச்சிருவீங்க. ஏன் இப்படி இப்பெல்லாம் பேசாதீங்க. ஆமா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தனியா. ஆனா நீங்க இப்படி சாப்பிடாம இருக்கிறது, நான் சாப்பிட்டா என்ன செத்தா உங்களுக்கு என்ன? அம்மா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசாதீங்கம்மா. நாங்களும் எவ்வளவு விட்டு கொடுத்து போயிட்டோம்ல. சரி அம்மா அப்பா கிட்ட எதுவும் சண்டை போடக்கூடாது, பொறுமையா போனுன்ட்டு. ஆனா நீங்க எங்களதான் எதிரியா பாக்குறீங்க. அப்படி நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம்? ஆமா, எல்லாத்தையும் சொல்லாம மறைச்சிட்டு என்ன தப்பு பண்ணிட்டோம்னு வெளிப்படையா கேக்குறியா என்கிட்ட? ஆனா ஒவ்வொன்னா சொன்னா போதும், அவ்வளவுதான். இந்த வீட்டுல நீ இருக்க மாட்டேன். அப்படிலாம் பேசாதீங்க. நீ நல்லா இருந்தாதான் நாங்களும் நல்லா இருக்க முடியும். உங்க மாமி எதுவுமே உங்களை பார்த்ததே இல்லையா, செஞ்சது இல்லையா? சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பதறி அடிச்சு ஓடி வந்தா ஏன் இப்பெல்லாம் பேசுறீங்களா பார்த்து? எப்பவுமே எங்களை பார்த்து ஏசுறீங்க. இவ்வளோக்கும் உங்களுக்கு எங்க மேல என்னவா இருக்கும்? பாதி பாப்பா விஷயத்துல இப்பெல்லாம் நடந்துக்கிட்டோன்னு கொஞ்சம் ஆதங்கம் இருக்கதான் செய்யும். இல்லன்னு சொல்லல. அதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்த பிள்ளை, நம்ம வீட்டுக்கு வந்த பேத்தி பிள்ளை இனிமே நம்ம பிள்ளைதான்ட்டு நீங்க பேசி பழகுங்கத்த. அதை விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் இப்படி பொணக்கல இருந்தீங்கன்னா என்னத்த பண்றது? நாங்களும் வந்தது வராதமா இப்படி மூஞ்சி திருப்பிக்கிட்டீங்க. விடுமா, அதெல்லாம் கவலைப்பட்டு இருக்காதம்மா. அவங்க அத்தை கறி நல்லா தான் இருக்கா. சும்மா நமக்கு முன்னாடி ஆக்டிங் கொடுக்குறது. உடம்பு நல்லா இல்ல, என்னாச்சு ஏதாச்சுன்னு எதுவும் நினைச்சு கவலைப்படாத. உங்க அத்தை நல்லா சாப்பிட்டானா தெம்பாயிருவா. அப்புறம் மேற்கொண்டு அவ வேலையை அவ பார்க்க ஆரம்பிப்பா. அதனால இப்போதைக்கு நீங்களும் மனசை குழப்பிட்டு இருக்காதீங்க. அவ பேசினா பேசிட்டு போட்டோம். இல்ல மாமா, எவ்வளவுதான் சொல்லி எங்களுக்கு புரிய வச்சாலும் அத்தையும் இப்படி சாப்பிடாம இருக்கிறது. சாப்பிடுவாமா, அதெல்லாம் சாப்பிடாம இருக்க முடியாது. பசியையும் தாங்க மாட்டா. இவ்வளவு தூரம் சாப்பிடாம இருக்கான்னா எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு. ஆமா, கறி மீன் டப்பால வாங்கி வாங்கி சாப்பிடுறேன், டவுட்டா இருக்குன்னு சொல்லுவீங்க. நீங்க என்ன வேணா நினைக்கலாம், எங்களை எல்லாம் பண்ணிட்டோமே எல்லாம் செஞ்சிட்டோமேன்னு எங்க மேல நீங்க கோவப்படலாம். ஆனா காரணத்தை கொண்டு உங்களையும் அப்பவே நான் பிரிச்சு பார்த்தது இல்லம்மா. எனக்கு நீங்க 2 பேருமே வேணும். என் புள்ள கல்யாணத்துக்கு 2 பேருமே ஆசீர்வாதம் பண்ணணும். அதுக்கு 2 பேருமே இருக்கணும். அதான் நானும் நினைக்கிறேன். ஆனா நீங்க எதை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. மனசுல என்ன தோணுதோ அதே தான் சொல்றீங்க. ஆமாப்பா, அப்படி இருந்தா தானே இப்பெல்லாம் கரெக்டா இருக்க முடியும். இல்லனா அவ்வளவுதான், தலையில மிளகா அரைச்சிருவீங்க நீங்க. இந்த பேச்செல்லாம் சரியே இல்ல லட்சுமி. மாமா மருமக கிட்டையும் இப்படி பேசுறது என்ன பண்றதுன்னு பார்த்து பேசு. பாடுக்கு வாங்கிக்க வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. விடுங்க மாமா, அத்தையை திட்டாதீங்க என்னைக்கும். உங்க அத்தையே தானே, திட்டல என்ன இப்படிதாமா இருப்பா. சும்மா திட்டி ரோஷத்தை உறக்க வைக்கணும், அப்பதான் ஒழுங்கா இருப்பா.